இருக்கட்டும். தேங்க்யூ லார்ட். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். சுவாமி, இந்த உலகத்தில் வாழும் நாளெல்லாம் எங்கள் ஜீவன் முடிவு பரியந்தம் உமது அண்டை வரும் வரை நான் உம்மைதான் சார்ந்து உம்மோடு கூட இணைந்து உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முற்றுமாய் உம்மை பின்பற்றி வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தானே எங்களோடு கூட பேசுவீராக. ஆவியானவர் தாமே இப்பொழுதே எங்களை கரம் பிடிப்பீராக. உமது வல்லமையின் கரத்திற்கு எங்களை முற்றுமாய் கொடுக்கிறேன். நீரே மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கும் நம் ஆண்டவரை குறித்து ஒவ்வொரு நாளும் அவர் அண்டையில் நெருங்குவதை குறித்தும் அவரோடு கூட பழகுவதை குறித்தும் நம்முடைய ஜெப வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிற காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும், நம் வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் நான் என்ன சொல்றேன்னா, நமக்காக தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மோசே வழிநடத்தும் போது எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். எத்தனை லட்சம் மக்கள், எத்தனை ஆண்டுகள் கைவிடாமல் நடத்தினார். தேவன் தான் நடத்துகிறார் என்று அவங்களுக்கு தெரியும். தாங்க சம்பாதிக்கல, தாங்க உழைக்கல, எல்லாமே தெரியும். ஆனால் தேவன் தான் தங்களை நடத்துகிறார் என்று அறிந்தும் அவர்கள் முறுமுறுக்க தான் செய்தார்கள். யாருமே சந்தோஷமா இல்லை. நமக்கு இப்பவும் நல்லா தெரியுதானே, நம்மளை நடத்துறது அவர் தான். ஆனா நம்ம மேக்சிமம் என்ன செய்யறோம், குறைவுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். என் வாழ்க்கையில இது இல்லையே, அது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம குறைவுபடுறோமே ஒழிய இன்னும் அந்த குறைவு மாறுவதற்கு
என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாதபடி நாம் வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு குறைவுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அந்த வனாந்திரத்தில் அவர்களை பகலில் நடத்துவதற்கு மேகஸ்தம்பம், அந்த பாலைவன பகுதியில் இருக்கிற அகோரமான அந்த உஷ்ணத்திலிருந்து பாதுகாப்பதற்கு மேகஸ்தம்பமாய் ஆவியானவர் நிழலிட்டிருந்தார். பகல் முழுவதும் மேகஸ்தம்பம் அவர்களை வழி நடத்திற்று. இரவு ஆனவுடனே அக்னி ஸ்தம்பம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அதுவும் ஆவியானவர் தான். இருட்டில் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி, விஷப்பூச்சிகள் கடிச்சிடக்கூடாது, வெளிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள அக்னி ஸ்தம்பமாய் ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி நிழலிட்டு வெளிச்சத்தை கொடுத்து ரொம்ப அழகா நடத்தினாங்க. அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் அவங்க போய் எங்கேயுமே தேடல, கரண்ட் கட் ஆகல, இடி மின்னல் வந்த உடனே கரண்ட் போகல. அவங்க ரொம்ப அழகா ஒரு குறை இல்லாமல் 24 hours எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு தண்ணீரே இல்லை. ஒரு இடத்துக்கு தண்ணி குடிக்க போறாங்க, தண்ணி ரொம்ப கசப்பா இருக்கு. உடனே மோசேட்ட அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணியில போடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரத்தை வெட்டி தண்ணியில போடுறாரு. உடனே அது மதுரமாய் மாறிட்டு, கசப்பெல்லாம் போயிட்டு. அப்போ கூட அவங்க தேவனை நினைத்து பார்க்கல. தேங்க்யூ ஜீசஸ், இம்மட்டும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர்தான். உங்களுக்கு எத்தனை அற்புதங்களை செய்திருப்பார், லிஸ்ட் போடுங்க, அதை கணக்கெடுங்க. ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்க. தேவனை நினைத்து பாருங்க. நம்ம லைஃப்ல எவ்வளவு மிராக்கிள்ஸ் செஞ்ச ஆண்டவர், இவ்வளவு நாள் நம்மளை நடத்தினவர் இனிமே கைவிட்டுருவாரா? கொஞ்சம் அவரை நினைக்கலாம். மனுஷங்க கைவிட்ட மாதிரி கைவிட்டுருவாரா? நோ, அவர் விட மாட்டார். அவர் விடவே மாட்டார் நம்மளை. அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவர் கைவிடா தெய்வம். கைவிடவே மாட்டார். தேவன் மேல நீங்க முழு நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா உங்களால முடியாததே ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். உங்களை வச்சு அற்புதம் நடந்துடும். நீங்க சொல்ல சொல்லவே மிராக்கிள் நடந்துடும். ஃபுல்லா அவரை நம்பணும். சூழ்நிலையை பார்த்து மாறிடக்கூடாது, நடக்கிறதெல்லாம் பார்த்து மாறிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பரலோக மன்னாவை கொண்டு போஷிக்கிறார். அவர் நினைச்சிட்டாரு, இவங்களை எப்படியாவது நம்ம பரலோகத்தில் இருக்கிற மன்னாவை மோசையால நடத்தப்படுற இந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும். வனாந்திரத்துல நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு மன்னாவை கொடுக்கணும்னு ஆல்ரெடி அவர் திட்டம் போட்டிருந்தார். ஆனா அது வெளிப்படுத்தல மோசைக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த அந்த சூழ்நிலையில அவர் மன்னாவை கொடுக்கிறாரு. மன்னாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு பாக்குறாரு. மன்னாவை கிடைத்தவுடன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறாரு, பாக்குறாரு. எப்பவுமே ஆசீர்வாதத்துக்கு முந்தியும் உன்னைய பார்த்துட்டே இருப்பாரு. அவர் பிளஸ் பண்ணினதுக்கு அப்புறம் பார்ப்பார். பிளஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ என்ன எப்படி நடந்துக்கிறேன்னு பார்ப்பாரு. பிளஸ்ஸிங் கொடுத்த பிறகு நீ எப்படி நடக்கிறேன்னு பார்ப்பார். அந்த ஜனங்களுடைய செயல்களை
பார்க்கிறாரு. பார்க்க பார்க்க அவர் பார்க்கிறாரு, மோசே கிட்ட ரொம்ப கோபமா நடந்துக்கிறாங்க, மோசமா நடந்துக்கிறாங்க. அவனுக்கு விரோதமா ரொம்ப மோசமா நடக்கிறாங்க. மோசேய ஒரு மனுஷனா நின்னு அவரால அவங்க பண்ற காரியத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்க நடந்து கொள்றத பார்த்து இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்கன்னு சொல்லி ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். நீங்க நடந்துக்கிறத பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க புரிஞ்சிருவார். ஆசீர்வதிச்சா நீங்க எப்படி மாறுவீங்கிறது அவர் பார்ப்பார். அன்பானவர்களே, ஆண்டவர் எதுக்கு டிலே பண்றார் அப்படின்னா நம்மளை புரிந்து கொள்வதற்கு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பார்க்கறதுக்காக. அவர் கேட்காமலாம் இல்லை, அவர் பார்க்காமலாம் இல்லை, அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. யாத்திராகம புத்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் இறைச்சி பார்க்க அந்த வாஸ்து பாருங்க, அவங்களுக்கு இறைச்சி கொடுக்கப்படுது, அப்பம் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னு, இந்த இறைச்சி கிடைக்கல, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு ஒண்ணு அவங்க அந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, என்ன மோசே, வனாந்திரத்துல இருந்து கொண்டு வந்து எங்களை கொல்றதுக்கு சாகடிக்கவா கொண்டு வந்தீரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகுதான் ஜனங்க இப்படிலாம் பேசுவாங்க. ஆண்டவரை தெய்வமா ஏற்ற பிறகு முதல்ல இதோட மோசமா தான் இருந்திருப்பாங்க. ஏற்கிறதுக்கு முன்னாடி மோசமா தான் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் அண்ட வந்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, நாங்க முந்தியே நல்லா இருந்தோம். அவங்க அப்படிதான் சொல்றாங்க, எகிப்துல அடிமைத்தளத்துல இருக்கும் போதே நாங்க நல்லா தான் இருந்தோம். அந்த பூண்டை தின்னோம், மண்ணுக்குள்ள இருந்து அதை எடுத்தோம், இதை எடுத்தோம், அதுவே நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்களை விடுவித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த பார்வோன் கையிலிருந்து மீட்டு அவங்கள கொண்டு வந்து அவங்கள பாதுகாத்து எல்லா வேளையும் சாப்பாடு கொடுத்து நோய் வராம, அவங்க ட்ரெஸ் கிழியாம, அவங்க பாதங்கள் தேயாம, எந்த வேலையும் வராம பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்க கேட்குறாங்க, எங்களுக்குலாம் எங்களை மடிய வைக்கிறதுக்கா இங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்படிதான் நாமும் கேட்கிறோம் சொன்னாரு. ஆண்டர்கிட்ட வந்து என்ன கிடைச்சிச்சு, ஆண்டர் என்னதான் செஞ்சிட்டாரு அப்படிலாம் கேட்கிறோம். நான் என்ன சொல்றேன், இந்த நேரத்துல அவர் எவ்வளவு தூரம் உங்களை நடத்தினாலும் அவர் தான் உங்களை காப்பாற்ற போறார். அவர் தான் நம்மளை காப்பாற்ற போறார். புரிஞ்சுக்கோங்க. இந்த சிச்சுவேஷன்ல தேவன் தான் அந்த சோதனை வழியில, அந்த உபத்திரவ பாதையில நம்ம போறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், உலகமே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், உங்களை நடத்த போகிறவர் நம் தேவாதி தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளை நடத்த போகிறார். அந்த வனாந்திரத்திலே அப்படி முறுமுறுக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் தானங்க மடங்கடிக்கணும். நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லா இருக்கும் போதே எதுக்கு கண்டதை பேசணும்? சரி, பிரச்சனை இருக்கலாம், ஆண்டவர் நம்மளை சாக விடல தானே, நம்மளை கைவிடல தானே, ஏன் சாகிறதுக்கு நம்ம போகணும்? அப்போ தேவன் செய்யற காரியம் முதல்ல நமக்கு தெரியாது, அது மறைஞ்சிருக்கும், அது மறைஞ்சிருக்கும். சின்ன சின்ன காரியத்துக்காக, சின்ன சின்ன காரியம் நடக்கலங்கிறதுக்காக ஆண்டவர் மேல கோபப்பட்டு முறுமுறுக்காதீர்கள். சின்ன சின்ன காரியத்துக்காக
தேவன் கிட்ட போய் முரண்டு பிடிக்காதீங்க. கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லாதீங்க. பரவாயில்ல, அவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நடந்துட்டாலும் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவர், அவர் கைவிடுகிறவர் அல்ல. நமக்கு தீங்கு செய்கிற தெய்வனை நாம் வணங்கவில்லை. கொடூரமான ஒரு தெய்வனை வணங்கவில்லை. கொலை செய்கிற தேவனை நாம் வணங்கவில்லை. இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்க எப்படி என்னை காப்பாத்திடுவீங்க, எப்படி என்னை ஆசீர்வதிச்சிருவீங்க, உங்களுக்கு தெரியும். எந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு தெரியும். உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இதுவரை நீங்க செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் என்னை நடத்துங்க ஆண்டவரே. அடுத்த சிக்கல், அடுத்த பிரச்சனை வர நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சு எல்லாவற்றையும் மாற்ற போறீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. I love you Jesus, I love you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எந்தன் வாலிப நாட்களெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானே. எந்தன் வாலிப நாட்களெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், உந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வி பல நானா, எனக்கென்ன ஆனந்தம். உங்களுடைய வாலிப வயதில் இருந்து, என்னுடைய வாலிப வயதில் இருந்து என் ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பித்தார். எத்தனையோ பெரிய பெரிய தீமைகள், பிரச்சனைகள், சோதனைகள் எதேதோ வந்தது. எல்லாவற்றிலும் இருந்த ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். இன்றைக்கு அவர் ஆவியை பெற்று அவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகளாக இத்தனை வருஷம் என்னை பயன்படுத்தினதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது இந்த உலகத்தை படைச்ச என் ஆண்டவரால தான் கூடும். அவர் செய்த கிருபை, அவர் எனக்கு காண்பித்த இரக்கம். இது ஒரு மனுஷன் தந்தது அல்ல, தேவன் எனக்கு செய்த அற்புதம். இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் ஆவியை பெற்ற நீங்க அவர் நாமத்துக்கு மகிமையாய் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்காக உங்களை துதித்து, உங்களை பாடி, உங்களை ஆராதித்து, உங்களை உயர்த்துவேன் ஆண்டவரே. இதுவரை நீ நடத்தினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இரண்டாவதாக, ஆண்டவர் நம்முடைய அங்கலாய்ப்பையும் நம்முடைய முறுமுறுப்பையும் காண்கிறார். நீங்க தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க செய்யறதெல்லாம் எல்லாம் அவருக்கு தெரியும். யாத்ராகம புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்க முறுமுறுத்திட்டு இருக்கீங்க பாருங்க, அதை அவர் கேட்டார். விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். நான் சொல்றேன், அதிகாலையில் அவரை தேடுற நீங்க போய் முறுமுறுக்காதீங்க. அவர் உங்களுடைய உள்ளம் கொதிச்சு முறுமுறுக்கிறத அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது அந்த முறுமுறுப்பு கர்த்தருக்கு விரோதமானது.
கர்த்தருக்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பு. அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்கிறோம். ஏன் இவ்வளவு டிலே பண்றாரு? ஏன் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய மாட்டேக்காரு கேட்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமா நீ என்ன என்ன தெய்வத்தை வணங்குற? உன்னை நம்பி நாங்க வந்தோமே, அவர் என்னதான் செஞ்சிட்டாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கண்ட மணிக்கு முறுமுறுக்கிறாங்க. மோசே பார்த்த விதமாய் அவர்கள் தேவனை பார்க்கவில்லை. நீங்க என்ன விதத்துல ஆண்டவரை பார்க்கிறீங்க? இந்த வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனை அறிந்த மாதிரி நீங்க அறிஞ்சீங்களா? அல்ல வேற மாதிரி நீங்க முறுமுறுத்துட்டு இருக்கிறீங்களா? அவங்க எப்படிலாம் பாதை கடந்து போனாங்க, எப்படிலாம் கர்த்தர் உதவி செய்தா, அவங்க எவ்வளவு காலம் ஆண்டவர் பாதத்துல காத்து கிடந்தாங்க, அவங்க எப்படி ஆண்டுக்கு உண்மையா இருந்தாங்க, அதை சூஸ் பண்ணீங்களா? அல்லது இந்த ஜனங்க முறுமுறுக்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அதை சொன்னாரு, இதை சொன்னாரு, வாக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வீணான வார்த்தைகளை நீங்க கண்டமானிக்கு பேசுறீங்களா? நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறிப்பு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்கப்பட வேண்டும். அது குறிக்கப்பட்டாகிவிட்டது. நீங்க பேசுற வீணான வார்த்தை ஒண்ணு அங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க கணக்கு சொல்லணும். ஆண்டவருக்கு நிக்க வச்சு கணக்கு கேட்பார். அவர் கருத்துல அற்புதம் வேணும்னு சொல்ற நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேன். தெய்வ பிள்ளைகள் கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். உங்களுடைய இந்த வீணான குணம் ஆண்டவருக்கு பிடிக்கல. உங்க வார்த்தை, இப்படி பேசுற வார்த்தை உங்களை விட்டு போகட்டும். ஆண்டவருக்கு இந்த வார்த்தை பிடிக்கல. நீங்க பேசுற இந்த மோசமான வார்த்தை அவர் உள்ளத்தை உடைக்குது. நம்ம வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில அனுபவிச்சு கொண்டு இருக்கிறத காரணத்தை, இப்ப கொரோனா வைரஸ் தான், பஞ்சம் தான், பட்டினி தான், வேலை இல்லதான், நாடு முழுவதும் லாக்டவுன்ல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ள வரப்போறோம். இதுக்கு நீங்க முறுமுறுத்து என்ன பண்ண போறீங்க? உலகம் பூரா எல்லாருக்கும் இதே சிச்சுவேஷன் தான், நம்மளும் அதுலதான் போகணும். நான் சொல்றேன், நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு செகண்ட்ல அப்படி அப்படி மறிச்சு பாதாளத்துக்கு போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய சுத்த கிருபை. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய சுத்த கிருபை. அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை தான் நினைக்கணும், அவரை துதிச்சுட்டே இருக்கணும். நன்றி சொல்கிற மனசு உங்களுக்கு இன்னைக்கு வரட்டும். குறை சொல்ற மனசு வெளியேறட்டும். குறை சொல்ற அந்த பிசாசு வெளியே போகட்டும். அந்த பொல்லாத வல்லமை, முறுமுறுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் நன்றி பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் கிளியரா சொல்றார். அப்ப நன்றி சொல்றதும் ஸ்தோத்திர பலி சொல்றதும் தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறான்னு சொல்றார். முடிஞ்சா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இல்லாட்டா நன்றி சொல்லுங்க. அது கர்த்தருக்கு பிடிக்குது, கர்த்தருக்கு பிடிக்குது. நான் என்ன சொல்றேன், நீங்க இனிமேல கண்டதை நினைச்சு பேச வேண்டாம். உங்க உள்ளான மனசுல இருந்து என்ன வருதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது. உங்க உள்ளான இருதயம் நீங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி, உங்க வாயில என்ன வார்த்தை வருதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். லூக்கா 6:45 சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
இருதயத்தின் நினைவினால் அவன் வாய் பேசும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நல்ல மனுஷன் அவன் இருதயத்துல என்ன இருக்கோ அது மாதிரி பொல்லாத வார்த்தை, நல்ல வார்த்தை. பொல்லாத மனுஷன் அவன் இருதயத்துல என்ன பொல்லாத சுபாவம் இருக்கோ அது வாய் மூலமா வந்துருது. நான் என்ன சொல்றேன், இத வச்சுதான் தேவன் நம்மளை யாரும் சொல்லி தீர்மானம் பண்ணி அவர் கரத்தினால் நம்மளை போஷிப்பார். நம்மளை டெஸ்ட் பண்ணி நல்லவங்களா கெட்டவங்களா டெஸ்ட் பண்ணி அதன்படி நமக்கு அவரே கிருபை பாராட்டுவார். தேங்க்யூ ஜீசஸ். இனிமே நம்ம சரியாயிடணும். இனிமே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். உங்களுடைய கேரக்டர்ஸை மாத்திரணும். உங்க சுவாபம் மாறிடணும். நம்ம பரலோகத்துக்கு போகணும் அவரை பார்க்க. நம்ம மறித்து மறுநிமிடம் ஆண்டுட்ட போகணும். அதுக்குதான் இந்த உபத்திரவ பாதை. நம்மளுடைய கேரக்டர்ஸ் கட்டாயம் மாறணும். இந்த செய்தியை கேட்கிறவங்க வாழ்க்கை மாறணும். எல்லாரும் மாறணும். இயேசுவின் நாமத்தில் மாறணும். அவரை போல பொறுமை, அன்பு உள்ள குணம் மாறணும். அவரை 100% நம்பணும். ஒரு துளி அவிசுவாசம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. அவர்தான் நம்மளை கடைசி வரை நடத்துகிற தெய்வம். அவர்தான் நம்மளை போஷிப்பார். அவர்தான் நம்முடைய பரிகாரி. அவர்தான் நம்மளை குணப்படுத்தக்கூடியவர். துன்மார்க்கர் கரத்தில் நம்மளை ஒப்புக்கொடாதவர் அவர்தான். யாத்ராகமம் 16:15 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றான். பாருங்க, பரலோகத்தில் இருந்து தேவன் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை இந்த முறுமுறுக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிகிறார். கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே பரலோக மன்னாவை அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். அவங்க பரலோக மன்னாவை பார்த்ததும் இல்லை, அவங்க ருசித்ததும் இல்லை. நம்மளே பார்த்ததில்லை, நம்மளே ருசித்ததில்லை. யோசித்து பாருங்க, அவங்க அவ்வளவு கிருபை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாய் நடத்தினார். நமக்கு நிழல்னா மரத்தடி நிழலுக்கு போகும். அவங்களுக்கு நிழல்னா ஆவியானுடைய மேக ஸ்தம்பம், அதுவும் பரலோக ஆவியானவர். நமக்கு வெளிச்சம்னா கரண்ட் லைட் போட்டாதான், சுவிட்ச் போட்டாதான் கரண்ட் வருது, லைட் ஆன் ஆகுது. அவங்களுக்கு பாருங்க, வெளிச்சத்துக்கு என் ஆண்டவர் அந்த நாளிலே அக்கினி ஸ்தம்பமாகிய ஆவியானவர் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் வந்து நிற்கிறார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு ஆச்சரியம். நமக்கு அதெல்லாம் கிடைக்கல. அவங்க ரொம்ப ஆச்சரியமாய் வழி நடத்தப்பட்டாங்க. இப்ப பரலோக உணவை மன்னாவை கட்டளையிட்டு இருக்கிறார். அதோடு கூட காடைகள் பரலோகத்திலிருந்து விழுகிறது. காடைகள் எங்கிருந்து வந்துச்சோ தெரியல, அந்த வனாந்திரம் பூரா காடைகளால் நிரப்பப்படுகிறது. நான் சொல்றேன், அவங்களுக்கு இறைச்சி வேணும் இறைச்சி வேணும்னு கேட்டவங்களுக்கு காடை கொடுக்கப்படுகிறது. பாருங்க, அவங்க அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு ஜனங்களா இருந்தாங்கம்மா. ரியலி வெரி கிரேட். பாருங்க, எலியா வந்து அந்த அந்த போராட்டத்துல, இந்த கர்மல் பர்வதத்துல வெற்றி பெற்ற பின்பு அந்த யெசபெலின் வார்த்தைக்காக பயந்து சோர்ந்து போய் படுத்துட்டான். போதும் ஆண்டவரே, உயிர் எடுத்துக்கோங்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு பரலோக மன்னாவை கொடுத்து அனுப்புகிறார். புசிச்சுட்டு ஸ்ட்ராங் ஆயிரு, எழும்பி நட, நான் உன்னை வச்சு பெரிய காரியம் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பார்த்து சொல்றாரு, எலும்பு, என்ன கண்டதை பேசிட்டு இருக்கிற, நான் தானே நடத்திட்டு இருக்கேன், உனக்கு என்ன, நான் தானே உன் குடும்பத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறேன், எலும்பி சாப்பிடு, எலும்பி குடி, என்னுடைய அபிஷேகத்தில் நிரம்பு, என் வல்லமையை தரித்துக்கோ, உன்னை வச்சு
பெரிய பெரிய காரியம் சாதிக்க போறேன்னா, நீ தான் பெரிய காரியம் சாதிக்கிற ஒரு மனுஷனா, உன் குடும்பத்தை என் கரத்துல எடுத்து நான் வல்லமையான சாட்சியின் பாத்திரமா மாற்ற போறேன். உன் குடும்பத்தை நான் கைவிட மாட்டேன். உன் பிள்ளைய நான் கைவிட மாட்டேன். உன் மத்தியில நான் கிரியை செய்ய போறேன். இப்போ என்னுடைய பரலோக மன்னாவை நீ புசி. தேங்க்யூ லார்ட். வேதத்தை வாசிங்க, ஆவியில நிறைந்து ஜெபிங்க, கர்த்தருடைய பலனால் நிரம்புங்க. ஆவியில நிரம்பாம இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் பிரச்சனைகள் இன்றைக்கு மாறுகிறது. உங்கள் பிரச்சனைகள் இதோடு முடிந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் தேவன் அவரை தேடுறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறவங்கள இன்னைக்கு அவர் விடுதலை ஆக்குகிறார். ஜாக்கிரதையா அவரை தேடுங்க, சின்சியரா தேடுங்க. அவர் சொல்றபடி கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க. உண்மையா சொல்ற, உங்களை மறக்காத தெய்வம் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். உங்களை நடத்துவதற்கு வந்திருக்கிறார். கடைசி பரியந்தம் நடத்துவார். என் தேவன் இன்றைக்கு உங்க நத்தியில பெரிய காரியத்தை அவர் செய்யும்படியாய் வந்திருக்கிறார். நீங்க அவர் கிருபைகளை இனிமே மறக்க கூடாது. அவர் செய்த உங்க வாழ்க்கையில் தந்த ஈவுகளை மறக்க கூடாது. அவர் உங்களுடைய தலைமுறையிலே பெரிய காரியத்தை செய்வார். உங்க குடும்பத்துல தலைமுறை தலைமுறையாய் தேவனுக்காக மகிமையான பாத்திரங்களாய் மாறுவீர்கள். உங்களுடைய அப்பமும் தண்ணியும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படும். அதை சாப்பிடும் போது வியாதி வராது. அவர்தான் உன் பரிகாரியாய் இருப்பார். நான் சொல்றேன், இன்னைக்கு சரியான நேரத்துல இந்த ஆசீர்வாதத்தை கடந்து வரும்படியாய் என் தேவன் உங்கள் நத்திலே வந்திருக்கிறார். தரிசித்து நடவுங்க. தரிசித்து நடக்காம சரிசித்து நடக்காம விசுவாசித்து நடங்க. இருந்தாதான் செய்வேன் சொல்லாதீங்க. கர்த்தர் தருவார், நான் செய்வேன் சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் சொல்லுங்க. கண்டு விசுவாசிக்கிறத விட காணாம விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, எந்த சூழ்நிலையும் நீங்க மையமா வச்சு இப்படி இருக்குது அப்படி இருக்கிற பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எல்லா சூழ்நிலையும் ஒரு நிமிஷத்துல தலைகளா மாறிடும். இன்றைக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தம், அவர் ஈந்த வாக்கு தத்தத்தை நீங்க திருப்ப சொல்லணும், வாயில அறிக்கையிடணும். அவர் பொய்யுரையாத தெய்வம். அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க விசுவாச கண்களை திறந்து என்னை பாரு. ஒரு விசுவாசத்தோடு பாரு. நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வச்சிருக்கிற, அதை எட்டி பாரு. ஸ்ட்ராங்கா பாரு. எதிர்காலம் உனக்கு பிரைட்டா மாறப்போகுது. உன் வாழ்க்கையில உனக்கு மேலானதை செய்வதற்காக தான் நான் உன் கூட இருக்கேன். உன்னை கைவிடுவதற்காக நான் உன் கூட வரல. உன்னை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். அற்புதத்தின் நாளாக இது இருக்கிறது. இந்த நாளிலே பரலோக மன்னாவினால் என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை திருப்திப்படுத்துவாராக. அவர்தான் உங்கள் பரிகாரி. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, அவர்தான் உங்க பரிகாரி. அவர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை கனப்படுத்துவார். அவருக்கு கீழ்ப்படிந்து விடலாம். அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியலாம். அவரை நோக்கி பார்க்கலாம். அவர் வல்லமைக்குள்ளாய் மறைந்து கொள்ளலாம். எத்தனை சோதனைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போயிருந்தாலும், ஆபிரகாமை சோதித்தவர் ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்யவில்லையா? ஈசாக்கை தரவில்லையா? நான் என்ன சொல்றேன், நாமும் ஆபிரகாமின் சந்ததியார் தானே. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கும் உனக்கும் அற்புதத்தை நான் செய்து என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு பேசிய வார்த்தையின்படி நீ இனிமேல் முறுமுறுக்காதபடி என்னை முழு நிச்சயத்தோடு நம்பு, முழு விசுவாசத்தோடு நம்பு. நானே உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை நான் எல்லா முன்னாலும் தலை நிமிர பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் உமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி உமது நாமம் மகிமைப்படட்டும். நீரே பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் வல்லமையின் கரத்துக்கு கொடுக்கிறேன்.